நல்லா இருக்கு, நான் பார்க்கலாம். டிஎன்ஏ பார்த்துட்டு வந்தோம். டிஎன்ஏ நல்லா இருக்கு, பார்க்கலாம். சொல்லுங்க. நல்லா இருக்கு, பார்க்கலாம். டிஎன்ஏ அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு, ஆனா நேர்ல அழகா இருந்தாரு. படம் கொஞ்சம் ஃபேமிலி மூவி மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் என்னடா அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு, ஆனால் செகண்ட் ஹாஃப் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. இல்லை, அவங்க லவ் சீன்ஸ் இல்லை தான், ஆனாலுமே ஃபேமிலி மூவின்றதுனால ரொமான்டிக் சீன்ஸ்லாம் வரும். பிடிக்கும். ஃபேன் இல்லைனா பிடிக்கும். குழந்தை கடத்திடுறாங்க, கடத்தி வேற ஒரு கைக்கு போயிடுது. அதை எப்படி கண்டுபிடிக்க அதை கதை எமோஷன் தான் ப்ரோ. சூப்பரா இருக்கு எமோஷன். அது ஹீரோயினே நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு படத்துக்கு ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் பண்றாங்க. ஜிகர்தண்டா 2 ஒரு கேரக்டர், சித்தா படம் ஒரு நல்ல கேரக்டர். இந்த படத்துல ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சாங் விஷயம் ஓகே, பிஜிஎம் சூப்பரா இருந்தது ப்ரோ. இந்த கிளைமேக்ஸ் பிஜிஎம்லாம் கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. கூஸ் பம்ப்ஸா இருக்கும் பாருங்க. ஒரு பார்த்தது லேக் ஆகிற மாதிரி எனக்கு எதுவும் போர் அடி. செகண்ட் ஹாஃப் நல்லா ஸ்பீடா நல்லா சூப்பரா போச்சு ப்ரோ. எந்த 100% ஃபேமிலியா பார்க்கலாம். எந்த தப்பான எதுவுமே கிடையாது. இப்போ நடக்கிறதா எல்லாம் காட்டுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. நிமிஷா மேம் அவங்களோட போர்ஷன் சூப்பரா பண்ணிருக்கு. லேக்லாம் எதுவும் இல்லை தெரியும், நல்லா வந்துருக்கு. சாரி, ஓகே. அப்படிலாம் இல்லை, எந்த படம் நல்லா இருக்கு அது ஓடும். இந்த படம் நல்லா இருக்கு. நான் குபேரா இன்னும் பார்க்கல. பார்த்துட்டோம்னா 2 படத்துல எது நல்லா இருக்கும் 2 படமே போய் பார்க்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. 10க்கு I'll give 7. டிஎன்ஏ படம் பார்த்துட்டு வரேன். படம் வந்து நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்திருக்காங்க. எந்த ஒரு குறை எந்த ஒரு லேக் எதுவுமே இல்லை படத்துல. ஓவரால் படம் சூப்பரா இருக்கு. சின்ன பட்ஜெட் படத்தை வந்து நீங்க வெல்கம் பண்ணி பாக்குறது வந்து வரவேற்கிறது வந்து இது ஒரு நல்ல கம்பேர். லாஸ்ட் மந்த் வந்த 11 படம் வந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரியே இது வந்து சின்ன படமா இருந்தாலும் த்ரில்லிங்கா கொண்டு போறாங்க. பெரிய பட்ஜெட் படம்லாம் ஒரு ஒண்ணுமே போக மாட்டுது. சின்ன பட்ஜெட் கான்செப்ட் அதெல்லாம் பக்காவா இருக்கு. அந்த அளவுக்கு எதுவும் பெருசா இல்ல. இந்த படத்துல நல்ல ஃபைட் சீசன்லாம் பண்ணிருக்காரு. எமோஷனா நல்லா கனெக்ட் ஆகுறாரு. அவருக்கு ஈக்குவலாவே ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க. படத்துல ஏதோ ரொமான்டிக்கா நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு சாக்லேட் பாய் ரொமான்டிக் சீன்ஸும் இருக்கு. அந்த என்ன ப்ரோ கம்பேக் தான். இதான் உண்மைக்கு நெருக்கமா நடிச்சிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு படத்துல. நீங்க அந்த ஆல்மா தேட்டர்ல பார்க்கலாம். படத்தை நல்லா எந்த ஒரு குறை கான்ட்ரோவர்சியல் ஹெல்ப் அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. ஆனா நேச்சுரலா இருக்க படம். இப்போ ஒரு சில பேருக்கு பிடிக்காது. நேச்சுரலா நடிச்சிருக்காங்க. அவ்வளோதான். எந்த ஒரு குறை லேக் எதுவுமே கிடையாது. பட் நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்டர் ஹீரோனி சூப்பரா பண்ணிருக்காங்க. சொல்ல போனா ஹீரோனி ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடிச்சிருக்காங்க. ஹீரோ நல்லா நடிச்சிருக்காங்க. டைரக்ஷன் நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே எல்லாமே பக்காவா இருக்கு. லேக் எதுவுமே இல்லை படத்துல. லேக்லாம் எதுவுமே சொல்ற மாதிரி லேக் இல்லை. ஓவரால் படம் சூப்பரா இருக்கு. லாஸ்ட் மந்த் வந்த படம் எதுவுமே பெருசாவே போகல. இப்போ தக் லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கழுவி ஊத்துறாங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்பெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு படம். எந்த ஒரு இந்த இப்போ லாஸ்ட் மந்த் வந்த 11 படம் 11 இப்போ சின்ன படம் வந்து பெருசா பேசப்பட்டுச்சு. பேசப்படல. இப்போ இந்த மாதிரி படம் வந்து பேசப்படணும். ஆக்சுவலா மொக்க படம் சின்ன பட்ஜெட்டா இருந்தாலும் கான்செப்ட் ஸ்கிரீன் பிளே எல்லாம் வந்து பக்காவா இருக்கு. மியூசிக்லாம் பக்காவா இருக்கு. நான் ப்ராப்பரான கிரைம் த்ரில்லர் பார்த்தேன். அது படத்துல இருக்கு. கண்டிப்பா இது அதுக்கான பொட்டன்ஷியல் உள்ள படமா தான் இருக்கு. அண்ட் தென் அதான் ப்ராப்பரான ஆடியன்ஸ் பார்த்துட்டு அதை ப்ராப்பரா ரேட் பண்ணாங்கன்னா படம் கண்டிப்பா. ஓகே 11 நான் இன்னும் பார்க்கல. பட் 11க்கு குட் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. கண்டிப்பா இந்த படமும் அதுக்கு டிசர்விங்கா தான் இருக்கு. கண்டிப்பா இதுக்கு நல்ல எனக்கு மியூசிக் மட்டும் தான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்துச்சு. இன்னும் கூட பெட்டரா ஒர்க் பண்ணிருக்கலாம் தோணுச்சு. மற்றபடி ஸ்ரீகாந்த் ஹரிகரன் சாரோட ஃபேன் நான். அவரோட டெபியூ ஃபிலிம். ஸோ ஆல் தி பெஸ்ட். சாரி, அவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க. நான் அவங்களோட பெரிய ஃபேன் நான். அவங்களுக்காக தான் வந்தேன். ஸோ அவங்களோட பாட்டு சூப்பரா பண்ணிருக்காங்க. எதிர்பார்க்கலாம் போல ப்ரோ. சிம்பிளா வந்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான நடந்த ஸ்டோரியை வந்து கொஞ்சம் த்ரில்லிங்கா காமிச்சிருக்காங்க. ஓவரால் படம் சூப்பரா இருக்கு. வேற ஒரு லேக்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. அதர் ஆக்டிங் நல்லா இருக்கு. அதான் ஒரு கம்பேக் பண்ணதான் இது. மியூசிக் நல்லா போட்டிருக்காங்க. மியூசிக் எந்த இஷ்யூவும் இல்லை. மியூசிக் சூப்பரா இருக்கு. ஓவரால் இதுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை ப்ரோ. அது நடந்த சம்பவத்தை வந்து படமா எடுத்திருக்காங்க. வேற எதுவும் பெருசா இல்லை. நல்லா இருக்கானா ஓவரால் ஃபேமிலியோட போய் வாட்ச் பண்ணலாம். ஆனா கேட்டாங்க மூட்டர் இல்லை ஹீரோனே அதர்வா நல்லா நடிச்சிருக்காங்க. மற்ற ஆக்டர் அவ்வளோ இல்லை ரோல். ஆக்சுவலாக ஹீரோனி அதர்வாக்கு வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. ட்விஸ்ட் இருந்துச்சு படத்துல. அது வந்து நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓவரால் படம் ஓகே. தியேட்டர்ல இருந்து பாருங்க. தேங்க்யூ.